என்னங்க சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்கன்னா உங்க கூட வாழவே பிடிக்கல, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு டிவோர்ஸ் கொடுக்க சொல்கிறேன். சொல்லிவிட்டு அவள் பாட்டு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னங்க உங்கள் 2 வீட்லேயும் பேசி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்புறம் எப்படி? என்னத்த பேசினானுங்களோ. நான் ஆரம்பத்திலே சொன்னேங்க, எனக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போது தான். நான் இல்லைன்னு சொல்லலை, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் அவசரமாக பண்ணி எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னே கேட்டு தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட தண்ணி குடித்தணும். இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்கோம். அட்லீஸ்ட் அவள் என்ன ஒரு 3ஆம் மனுஷனை பார்க்குற மாதிரி பார்த்தா கூட பரவாயில்லைங்க. ஏதோ பார்க்காத ஒருத்தரை பார்க்குற மாதிரி டெய்லி பிஹேவ் பண்ணுறான். எனக்கும் அவள் கூட ஒரு மாதிரி அட்டாச் ஆகவே தோண மாட்டேங்குது. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்னா, வீட்டுக்கு போனால் தான் நிம்மதி இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டு. நரகங்க அதெல்லாம். ஃப்ரீயாக விடுங்க, எல்லாம் சரியாயிடும். உனக்கு என்னப்பா, நீ லவ் மேரேஜ் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? சரி, அப்போ நானும் பாயிண்ட்டுக்கே வரேன். ஆமாம், நாங்கள் லவ் மேரேஜ் தான். ஆனால் அதுக்காக எங்களை பிரச்சனையே வர நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தாண்டி பிரச்சனையும் கூட சேர்ந்து வரும். நாங்கள் லவ் பண்ணுறப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையான நினச்ச விஷயம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையாக வந்து நினச்சி நிறைய சண்டை வரும். ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி தெரியுமா நாங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறோம்? அண்டர்ஸ்டாண்டிங். மேரேஜ் லைஃப்பில் முக்கியமாக தேவைப்படுற ரொம்ப பெரிய விஷயம் அது எங்கள் 2 பேர்த்துக்கிட்டுமே இருக்குது. எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை சண்டைன்னு வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓரமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசி சால்வ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. நீங்கள் இப்படி என்கிட்ட புலம்பிட்டு இருக்கப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், ஃப்ரீ ஆகிடுங்க, கன்வின்ஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். இப்போ ஒரு ஃபேக்டர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல தான். அது நமக்கு செட் ஆகலைன்னா அது ஏன் செட் ஆகலைன்னு மண்டையை போட்டு குழப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்படி என்கிட்ட புலம்பிகிட்டு இருக்க மாதிரி நாளைக்கு இன்னும் 100 பேர்கிட்ட புலம்பிகிட்டே தான் இருப்பீங்க. இல்லை ஒர்க் அவுட் பண்ணலாம், இதை சரி பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே ஃபைன். ஆனால் ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்கள் எஃபர்ட் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு வழியை தேடலாம், அதுதான் உங்களுக்கு நல்லது. எண்ட் ஆஃப் தி டே உங்கள் லைஃப் உங்கள் டிசிஷன். நம்ம என்ன இன்னும் ஒரு 30-40 வருஷம் கூட இருப்போமா? அதுக்குள்ளே எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்னு பார்த்துட்டு போவாங்க. புரியுதா? டேய், மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா திரும்பி பார்த்தா ஆளை காணோம். நீ என்னடா இங்கே வந்து நின்றுருக்க? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? டேய் குகா, உங்கள்கிட்ட தான்டா கேட்டுட்ருக்கேன். ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? என் ஆஃபீஸில் சம்பத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், அவருக்கு என்ன? அவருக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. நல்ல விஷயம் தானடா, அதே இவ்வளோ சுகமாக சொல்கிற? அவங்க ஒய்ஃப் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஓ, ஏன் என்னாச்சு? தெரியல, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே செட் ஆகலை போல். இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் வேறு தேவையில்லைன்னு சொல்லி அவர் குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னேன்.
இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு டிவோர்ஸ் கொடுக்க ஃப்ரீயாக சொல்றேன். விடுங்க. நீ லவ் மேரேஜ். இப்போ ஒரு ஃபேக்டர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல தான். கரெக்டாக தான்டா சொல்லியிருக்க. நமக்கு செட் ஆகலைன்னா செட் ஆகலை தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாளைக்கு வேணால் நடிக்கலாம். ஆனால் அது என் லைஃப் லாங் பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல. இவ்வளோ ஏன் நமக்குள்ளே வராத சண்டையா சொல்லு? அப்படி வர்றதுனால நம்ம 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு அர்த்தமா? இல்லைல்ல. அதை நம்ம எப்படி பேசி சரி பண்ணிக்கிறோன்றது நம்ம 2 பேர் கையில் தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி தான் அவங்க 2 பேரும் லைஃப்பில் ஒன்றா சேரணும்னு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணா ஓகே. பட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேஸ்ட் தானே. நம்ம 2 பேர் லவ் மேரேஜ் தான் ஈஸியாக சொல்லிட்டு போனோம் அவருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பிரச்சனையை கோ த்ரூ பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இப்போது இங்கே 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நின்றுட்டுருக்கோன்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். நீ என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போன்னு? ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நமக்குன்னு வரும்போது நம்மளால் அதை மாற்றிக்க முடியாதுடா. நமக்கும் அதே தான். ரெடி ஆகிட்டு வா, மார்க்கெட் போயிட்டு வரலாம். நல்லா ஆஃபீஸ் வேறு போயிட்டுருக்குடா. அப்படி போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருந்தால் சாப்பிட்டு வந்துடலாம். என்னால் நைட்டு சமைக்கலாம் முடியாது, பயங்கர டயர்டாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்லாம் வேண்டாம், நானே சமைச்சு தரேன். கிழிச்ச என்ன ரொமான்டிக்காக ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன். திமிரா பேசுகிறல நீ? டேய், அப்போ நீ உண்மைதான் இல்லை, சொல்ல. ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். ஏய், நீ ஏதோ காமெடி பண்ணுறேன்னு நினச்சேன்டா. சாரி 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 சாரி. ஓகே, நீ குக் பண்ணிக்கோ. எவ்வளோ நேரம்னாலும் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஓகே தான். இல்லை, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம். டேய் சாரிடா சாரிடா பொடி. சாரிடா. டேய் சாரிடா. இங்கே பாரு, இப்படி குக் பண்ணி கொடுக்கல அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருவோம், பார்த்துக்கோ. எனக்கு ஓகே தான். எங்கே கையெழுத்து பொண்ணு சொல்லி போட்டு போயிட்டே இருக்கேன். இது கையெழுத்து போட்டுருவியா? உனக்கு இந்த நேரம் இருக்கா?